இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த பிரேயர் செஷன்ல கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள்ல கூட தேவன் பிரத்யட்சமாய் நம்ம கூட இடைப்பட விரும்புகிறார். அதாவது நம்ம போன வாரம் பார்த்தோம், எப்படி கிறிஸ்துவை போல நம்ம சிந்திப்பது. பவுல் சொல்றாரு, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அந்த அளவுக்கு அவர் போல்டா அத பேசுறாரு. அதன்படி அவர் வாழ்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த நாள்ல கூட அதை குறித்து இன்னும் நம்ம ஆழமா தியானிக்க போகிறோம். நம்ம பார்க்கிறோம் நீதிமொழிகள் 23:7 அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அப்போ நம்ம இருதயம் எப்படி இருக்குது, நம்ம நினைவு எப்படி இருக்குதோ அத போலதான் நம்ம இருப்போம். புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடே சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடே இராது. இது ஒருவேளை தமிழ்ல நமக்கு புரியாத மாதிரி இருக்கு. ஒரு இங்கிலீஷ் வெர்ஷன்ல நான் வாசிச்சப்போ அங்க என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒருவேளை அவங்க சொல்றாங்க, இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், நம்ம கிட்ட அவங்க சொல்றாங்க, சாப்பிடுங்க, அதை செய்யுங்க, அதை குடிங்க, இதை சாப்பிடுங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு அவங்க நம்மளை கூட்டிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் சாப்பிடுங்க, செய்யுங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா அவங்க இருதயம் எதை யோசிச்சுட்டு இருக்குமா, ஐயோ இவ்வளவுத்துக்கும் நான் பே பண்ண வேண்டியது வந்துருமே. அப்போ உண்மையாய் அவங்க இருதயம் என்ன செய்யல, நம்மை உபசரிக்கல. உண்மையாய் அவங்க நம்மள நேசித்து அந்த காரியத்தை செய்யல. அததான் வசனம் சொல்லுது, ஒருவனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ. இது இந்த காரியத்துக்கு மாத்திரம் இல்ல, எல்லா காரியத்துக்கும் இது பொருந்துகிறதா இருக்குது. நிறைய பேரை நம்ம இன்னைக்கு உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா, வெளியில அப்படியே அவங்க நம்மள ரொம்ப நேசிக்கிறது போலவும், ரொம்ப காரியங்கள்ல நம்மள அவங்க நமக்காக எல்லாவற்றையும் செய்யறது போல தெரிந்தா கூட, அவங்க உள்ளான மனது எப்படி இருக்கு அப்படின்னா, நம்மை குறித்து வேறு மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நம்ம இருதயம் இன்னும், நமக்கு தேவன் புதிய இருதயத்தை கொடுத்திருக்கிறார், புதிய ஆவியை கொடுத்திருக்கிறார்ங்கிற இடத்துக்கு நம்ம இன்னும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளேயே நம்ம வராததுதான் காரணம். இன்னும் முதலாம் ஆதாமின் நேச்சர் அங்க ஆதியாகமம் 8:21 அங்க தேவன் நோவா அங்க பெரிய அந்த வெள்ளத்தெல்லாம் தாண்டி அங்க வந்த பிறகு அங்க ஆண்டவர் சொல்றாரு, அங்க நோவா பலியிடுறாரு. பலி செலுத்தின பிறகு சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. ஒண்ணு தேவன் கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன செய்யறாரு, அவருக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. அவருக்கு தெரியுது, இவன் இந்த முதலாம் ஆதாமுக்கு கீழே வந்த எல்லா மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளும் எப்படி இருக்கான், பொல்லாததா இருக்கிறது. இத என்னதான் முயற்சி பண்ணாலும் இந்த எண்ணங்களை என்ன செய்ய முடியல, மாற்றவே முடியல. இதுதான் ஜென்ம சுபாவம். ஜென்ம சுபாவம் ஆவிக்குரியவைகளை அவனால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவன் இன்னும் இந்த உலகத்துக்குள்ளேதான் இருந்து, உலகத்துல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும், இதுலேதான் அவன் மனம் உழைஞ்சிட்டே இருக்குமே தவிர, தேவன் யார், அவர் என்னை எப்படி நேசிக்கிறார், நான் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் என்ன, என்ன குறித்ததான தேவனுடைய திட்டம் என்ன, என்னை அவர் இன்னைக்கு எப்படி பாக்குறாரு, இதெல்லாம் அவங்களுக்கு தேவனை பற்றி அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியினால் அப்படின்னு ரோமர் 1 நம்ம பார்க்கிறோம். இந்த இருதயம் பொல்லாங்கானதும் கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாயிருக்கிறது. இந்த பழைய இருதயம் முந்தின முதல் ஆதாமின் சந்ததிகள் கிட்டத்தட்ட அத்தனை பேருடைய இருதயமும் இந்த ஸ்டேட்ல தான் இருந்தது. ஆனா கிறிஸ்துவுக்குள், இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள் நாம் வந்த பிறகு நமக்கு தேவன் எதை கொடுத்திருக்கிறாரா, புதிய இருதயம், புதிய ஆவி. அந்த புதிய ஆவி என்ன ஆவி, கிறிஸ்துவின் ஆவி, குமாரனுடைய ஆவி, புத்திர சுவிகாரத்தின் ஆவி. இன்னைக்கு நம்முடைய ஆவி மொத்தமா புதுசா மாற்றப்பட்டிருக்கு. ஆனா நம்முடைய ஆத்மா, நம்முடைய மாம்சம்
இன்னும் என்ன செய்யல, இன்னும் பழைய ஆதாம்குள்ளேயே இருக்குது. அதனாலதான் கோபம், எரிச்சல், பகை, பொறாமை, வைராக்கியம், விரோதம் இது எல்லாம் இந்த பிளஷ்ல இருந்து வெளிப்படுது. நம்முடைய ஆவியில தேவ அன்புதான் இருக்குது. நம்முடைய ஆவியில தேவ ரகமான விசுவாசம் தான் இருக்குது. ஆனா நம்முடைய மாம்சத்துல பழைய ஆதாமின் செயல்கள் இன்னும் இருக்கிறதுனாலதான் நம்ம என்ன செய்ய முடியல, தெய்வீகமான அந்த உறவுக்குள்ள இன்னும் நம்ம ஆழமாய் வர முடியல. நிறைய நேரங்கள் ஜீசஸ் உலகத்துல இருந்தப்பயே சொல்றது அதுதான், உன் இருதயம் எப்படி இருக்கு. நம்ம மத்தேயு 15:19 ஒரு வசனம் வேஸ்ட் சொல்றாரு. மத்தேயு 15:19 எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலைபாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். நம்மை தீட்டுப்படுத்துகிற காரியங்கள் நம்ம இருதயத்திலிருந்து எழும்புகிற பொல்லாத சிந்தனை. இன்னைக்கு பவுல் அததான் சொல்றாரு, உங்கள் உள்ளான மனுஷன்ல நீங்க புதிதான ஆவி உள்ளவர்கள் ஆகி, உங்களுக்கு ஒரு புதிய ஆவி அவர் கொடுத்திருக்கிறாரு. அதனால பழைய மனுஷனை களைந்து போட்டு மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் நம்ம என்ன செய்யணுமா நடக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றத பார்க்கிறோம். இந்த பழைய மனுஷனை நம்ம களைந்து போடாத வரைக்கும் கிறிஸ்துவை போல நம்ம என்ன செய்ய முடியாது, சிந்திக்க முடியாது. சூழ்நிலைகளை தான் சிந்திச்சுட்டே இருப்போம், மனுஷங்க பேசுறதான் சிந்திச்சுட்டே இருப்போம். ஒவ்வொரு காரியமும் நம்ம மற்றவங்களையே திங்க் பண்ணிட்டு உட்கார்ந்துருப்போம். இந்த பழைய மனுஷனை இன்னைக்கு நம்ம களைந்து போட்டால்தான் கிறிஸ்துவின் சிந்தையில நம்ம நடக்க முடியும். பொல்லாத சிந்தனைகள், இதுல நம்ம இத கொஞ்சம் இன்னைக்கு தியானிச்சு பாக்குறோம். ஏன்னா நம்ம கிறிஸ்துவை போல சிந்திக்கணும் அப்படின்னா எதெல்லாம் நம்ம கிட்ட இருக்க கூடாதுங்கிறத நம்ம முதல்ல அறியணும். அறிஞ்சாதான் அது ஆண்டவருடைய உதவியோட அதை களைந்து போட முடியும். இந்த இடத்துக்கே வரல, வெறும் ஆசீர்வாதம் அது இதுன்னு அந்த இடத்துக்குள்ளே நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த பூமியில நம்ம ஏதோ தேவையானதை பெற்றுக்கொண்டு ஒரு வாழ்க்கை வாழலாம். ஆனா தேவனோடு கூட அந்த ஒன்றிணைந்து அவர் கூட ஒரு வாழ்கிற வாழ்க்கைய நம்மால வாழவே முடியாது. எந்த வாழ்க்கை வாழணும்னு நம்ம விரும்புறோம்? எப்போ நம்ம இருதயம் சமாதானத்திலையும் சந்தோஷத்திலையும் நம்ம இருக்கணும் அப்படின்னா தேவன் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். இன்னைக்கு இதெல்லாம் இந்த இந்த மாதிரி காரியங்கள் நம்ம கிட்ட ரொம்ப என்ன செஞ்சுட்டு குறைஞ்சிருச்சு. அவர் ரொம்ப நேசிக்கிறார், அவர் எல்லாம் தருவாரு, இதுதான் முழுமையுமாய் நம்ம கேட்கிற வார்த்தைகளா இருக்குது. உண்மைதான், அவரை போல நேசிக்கிற, அன்கண்டிஷனலா நம்மை நேசிக்கிறதற்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அவரை போல நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கும் யாரும் கிடையாது. ஆனா இதை எல்லாவற்றையும் தாண்டி கிறிஸ்துவை போல ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய சாயலாய், அவருடைய சாயலுக்கு ஒப்பாக தான் நம்மை முன் குறித்திருக்கிறார். அந்த சாயலுக்கு ஒப்பா நம்ம வாழணும் அப்படின்னா எதெல்லாம் நம்ம களைந்து போடணுங்கிறதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அங்க ரோமர் 1 ஒரு பெரிய லிஸ்ட் அங்க கொடுத்திருக்கிறாரு. பவுல் சொல்றாரு, அந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்கும்போது இதுல எதெல்லாம் நம்ம கிட்ட இருக்குதுங்கிறது நமக்கே நல்லா தெரியும். அங்க நம்ம பார்க்கிறோம், ரோமர் 1:28 தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியினால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அதாவது இதுல தேவன் அவங்களுக்கு தேவன் தான் இந்த மாதிரி எண்ணங்களை சிந்திக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லல. அவங்களுக்கு ஒண்ணு விருப்பமே இல்லை, தேவனை பற்றி அறிகிற அறிவை அறிய விருப்பம் இல்லை. அதனால அவங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களை என்ன செஞ்சுட்டாரு? தேவன் விட்டுட்டாரு. அவங்க எப்படி இருக்காங்களா?
சகலவித அநியாயத்தினாலும், வேசித்தனத்தினாலும், துரோகத்தினாலும், பொருள் ஆசையினாலும், குரோதத்தினாலும் நிறையப்பட்டு, பொறாமையினாலும், கொலையினாலும், வாக்குவாதத்தினாலும், வஞ்சகத்தினாலும், வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய், புறம் கூறுகிறவர்களுமாய், அவதூறு பண்ணுகிறவர்களுமாய், தேவ பகைஞருமாய், துராகிருதம் பண்ணுகிறவர்களுமாய், அகந்தை உள்ளவர்களுமாய், வீம்புக்காரருமாய், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய், சுபாவ அன்பில்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அப்ப இந்த வசனம் எதை சொல்லுது? அதாவது நமக்கு நல்லா தெரியும், மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் மேல ஒரு பிரமாணம் செயல்பட்டு கொண்டேதான் இருக்கும். பாவம், மரணம் அப்படிங்கிற பிரமாணம். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு அங்க என்ன பிரமாணம் செயல்படுதா? ஜீவனின் ஆவியின் பிரமாணம். அங்க லைஃப் வந்துருது. இன்னைக்கு இந்த லிஸ்ட்ல சொல்ற எந்த காரியம் நம்ம கிட்ட இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல மரணம் நம்மை ஆளுகை செய்து கொண்டுதான் இருக்கும். இன்னைக்கு குறிப்பா அதுல ஆண்டவர் என் கூட இருதயத்துல பேசுனது இந்த பொறாமைய குறித்து. ஆண்டவர் ரொம்ப என் இருதயத்துல அவர் பேசினார். அதை குறிச்சுதான் இன்றைக்கு தியானிக்க போறோம். ஒருவேளை இங்க வந்த அநேகர் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். நமக்குள்ள இந்த பொறாமை எண்ணங்கள் பலருக்கு இல்லாம கூட இருக்கலாம். ஆனா கூட இந்த பொறாமை எண்ணங்கள் நம்ம டோட்டலா நம்ம லைஃபையே டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடியது, அழிக்கக்கூடியது. நம்ம பார்க்கிறோம், தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அவர் எல்லாரையும் ஒண்ணு போலதான் நேசிக்கிறார். இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சில நேரம் ரொம்ப நமக்கே துக்கமா இருக்கக்கூடிய காரியம்தான், ஒரு 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 ஊழியர் கீழே இன்னொரு யாரோ இருக்கிறாங்க, ஒரு விசுவாசி இருக்கிறாங்க, இல்ல ஒரு சபை போதகர். அந்த சபை போதகருக்கு கீழே இருக்கிறவங்க கொஞ்சம் அந்த அந்த விசுவாசி வளர்ந்துட்டான்னா அந்த அந்த சபை தலைவரால அதை என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. அவங்க கிறிஸ்துவுக்குள்ள அவங்க கட்டப்படுறதும் கிறிஸ்துவுக்குள்ள அவங்க வளர்றதையும் அவங்களால பார்த்து தாங்க முடியல. ஏன்னா இது எங்க இருந்து வந்தது? முதல் ஆதாம்ல இருந்து வந்தது. எப்படி நம்ம அதை சொல்ல முடியும்னா, ஆபேலினுடைய காணிக்கைய தேவன் அங்கீகரித்த உடனே காயினுடைய முக நாடி என்ன செஞ்சுதான்? வேறுபட்டதாம். இந்த முக நாடி வேறுபடுற இடத்துல எல்லாம் அங்க என்ன செய்து? மரணம் ஆளுகை செய்து கொண்டிருக்கு. நம்ம நினைக்கலாம், நம்ம வாழ்க்கையில ஏன் இது நடக்குது? நான் ஆண்டவரை தேடதானே செய்றேன், நம்ம முழுமையுமா அவர்கிட்ட தானே நான் என் வாழ்க்கை அவர்கிட்ட தானே ஒப்பு கொடுத்திருக்கிறேன், எல்லாம் சொல்றோம். ஆனா இந்த இடத்துல நம்ம இருதயம் எப்படி இருக்குதுங்கிறத நம்ம சோதித்து பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாய் இருக்கிறது அப்படின்னு பவுல் சொல்றாரு. அப்படின்னா அந்த இடத்துல அவருக்கு கொஞ்சம் கூட அவர் ஆவிக்குரிய தகப்பனா இருந்து எத்தனையோ பிள்ளைகளை வளர்த்திருக்கிறாரு. அவங்க தன்னோட வளர்ந்தாலும் அதை பற்றி அவர் சந்தோஷம்தான் படுறாரு தவிர அவருக்கு அங்க என்ன வரல? பொறாமை வரல. இன்றைக்கு நம்ம அந்த இடத்துல நம்ம இருதயம் வரணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறதை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு இந்த இடத்துல நீங்க எல்லாரும் நான் பேசுறத கேக்குறீங்க. எனக்கு இன்னைக்கு நாளைக்கு நீங்க என்னை விட ஒரு பலத்த ஊழியம் செய்யும் போது என் இருதயம் என்ன செய்யக்கூடாது? ஐயோ, என்கிட்ட வார்த்தையை கேட்டு வளர்ந்தாங்க, என்னை விட பெருசாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி என் இருதயம் நினைக்கல அப்படின்னாதான் எனக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருக்குது. அதுதான் நல்ல மரம். அந்த நல்ல மரம் நல்ல கனிகளை தான் கொடுக்கும்.
ஒருவரை அவங்களை எப்படி அறிந்து கொள்ளலாம்? ஒரு மனிதனை எப்படி அறிந்து கொள்ளலாம்னா அவங்களுடைய கனிகளினாலே அவங்கள அறிந்து கொள்ளலாம். இந்த பொறாமை இருக்கும்போது மற்றவங்களை பத்தி பல நேரங்கள்ல புறம் கூறுகிறவர்களாய் நம்ம என்ன செய்யறோம்? மாறி போகிறோம். ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர்கிட்ட நம்ம புறம் பேசணும் அப்படின்னாலே அதுவும் எங்க இருந்து வந்ததுதான்? முதல் ஆதாம். இந்த லிஸ்ட நீங்க வச்சு ஒவ்வொரு நாளும் நம்ம ஜோமணி, ஆண்டவரே இந்த லிஸ்ட்ல நீங்க கொடுத்திருக்கிறதுல என்கிட்ட என்ன இருந்தாலும் அது என்கிட்ட இருக்க கூடாது. நீங்க எனக்கு புதிய இருதயத்தை தந்திருக்கிறீங்க, உங்க அன்பை என் இருதயத்துல ஊற்றி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி முழுவதுமாய் நம்மை தேவனிடத்துல சரண்டர் பண்ணும் போது நம்ம கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாய் நம்ம நிச்சயமாய் மாற முடியும். இன்னைக்கு இப்படிப்பட்டவங்களுக்கு அந்த 1 கொரிந்தியர் 3 பவுல் அததான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. பொறாமையும் 3வது வசனம் 1 கொரிந்தியர் 3:3 பொறாமையும் வாக்குவாதமும் வேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஒரு மனுஷனை போல நடந்துட்டான் அப்படின்னா அவன் மாம்சத்துக்குரியவன். ஒரு மனுஷன் தேவனை போல சிந்தித்து தேவனை போல நடக்கிறான்னா அவன்தான் 2ஆம் ஆதாமுக்குரியவன், வானத்துக்குரியவன். அப்போ இந்த பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள் இது எல்லாம், அதாவது இன்னைக்கு சில நேரம் சிலருக்கு நம்ம மேல பகையா இருக்கும். அதுக்கு ரூட் பார்த்தோம்னா நம்ம மேல பொறாமையா இருக்கும். அந்த வேறு பொறாமையா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த பொறாமை நம்மள மட்டும் பாதிக்காது, நம்ம சந்ததிகளையும் அது பாதிக்கும். ஏன்னா வசனம் சொல்லுது பொறாமையை குறித்து. இன்னைக்கு நான் சில வசனங்களை தியானித்தேன். அப்போ பொறாமைய குறித்து அங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா, பொறாமையோ வென்றால் எலும்புருக்கி நம்ம எலும்புகளையே உருக்கக்கூடிய அளவுக்கு மன மகிழ்ச்சி அது என்ன செய்யுமா? நம்ம உடலுக்கெல்லாம் அது ஔஷதமா. ஆனால் பொறாமையோ வென்றால் எலும்புருக்கி. நீங்க இந்த பொறாமைப்பட்டவர்கள், அந்த பொறாமைப்படுறவங்க அந்த பிளட் லைன்ல அந்த பிளட் லைன்ல இருக்கிறவங்க கிறிஸ்துவ அறிந்து ஏற்றுக்கொண்டுட்டாங்கன்னா பரவாயில்ல. இல்லைன்னா அந்த சந்ததிகளும் அதற்குரிய பலன்களை அவங்க அடைகிறத நம்ம பார்க்கிறோம். அவங்க வாழ்க்கையில விருத்தி இருக்காது. ஏன்னா இந்த பொறாமை விதைகளை அவங்க என்ன செய்யறாங்க? சந்ததிகளுக்குள்ளேயே விதைச்சிட்டே இருக்கிறாங்க. அது விதைக்கப்பட அவங்க வாழ்க்கையிலையும் விருத்தி இல்லாமல் போகிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவை அறிந்த நாம் நம்ம சந்ததிகளுக்கு எதை சொல்லி கொடுக்கிறோம்? நம்ம எதற்கு முன்மாதிரியா இருக்கிறோம்? நம்ம பார்க்கிறோம் சவுலுக்கு தாவீது மேல பொறாம வந்தது. அந்த சவுலுடைய சந்ததியே அங்க என்ன செய்யல? இல்லாமல் போயிட்டு. இந்த மேவி போசேத்தோ தாவீது நிமித்தம் அவன் குடும்பம் காப்பாற்றப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ எந்த அளவுக்கு பொறாமை என்பது நம் வாழ்க்கையை அழிக்கக்கூடியது. யாரு நல்லா, அதாவது இன்னைக்கு நிறைய பேருக்கு அவங்கள விட நம்ம ஆசீர்வாதம் ஆயிருவாங்களோ, அவங்கள விட நம்ம அந்த சந்ததிகளை விட நம்ம சந்ததிகள் கீழே ஆயிருவாங்களோ, இப்படித்தான் எண்ணங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கு? ஓடிட்டே இருக்கு. இது எல்லாம் எங்க இருந்து வர்றது? பேய்த்தனத்துக்கு அடுத்ததுன்னு சொல்லி யாக்கோபுல பார்க்கிறோம். அது எல்லாம் என்னதான்? டிமானிக். இந்த டிமானிக் நேச்சரை நம்ம பெற்று கொண்டுட்டு நம்ம ஜீவன்ல வாழ முடியல அப்படின்னா அதுக்கு காரணம் தேவன் இல்ல, நம்முடைய எண்ணங்கள். நம்ம இன்னும் பழைய மனுஷனை களைந்து போடாததுதான் காரணமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்ம இருதயம் எந்த இடத்துல இருக்குதுங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இன்னைக்கு இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு நம்ம போயிருவோம். நம்ம சந்ததிகளுக்கு எதை வச்சுட்டு போறோம்?
இன்னைக்கு நான் உண்மையா சாட்சியா சொல்ல முடியும். எங்க அம்மாவை குறிச்சு எங்க அம்மாவுடைய பிரேயர் மீட்டிங்ல, ரிமெம்பரன்ஸ் பிரேயர் மீட்டிங்ல நான் பேசியிருக்கிறத நீங்க பல பேர் கேட்டிருப்பீங்க. ஒரு நாள் கூட இந்த பொறாமைங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள நான் பார்த்ததே இல்ல. நான் இன்னைக்கு இந்த மெசேஜ் எடுக்கும் போது எங்க அம்மாவை குறிச்சுதான் நான் நினைச்சு பார்த்தேன். எங்களுக்குள்ள அந்த களைகளை அவங்க விதைக்கவே இல்லை. அதனால இன்றைக்கும் எங்களால எல்லாரையும் நேசிக்க முடியுது. ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம்னா எங்களால மனம் இறங்க முடியுதுன்னா அது எங்க அம்மா எங்களுக்குள்ள போட்ட விதை. மற்றவங்களுக்காக அவங்க பரிதாபப்படுறதோ, மற்றவங்களுக்காக அவங்க அழுகிறதையும் தான் நாங்க பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு எங்க அம்மா போட்ட விதை தான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல பேச முடியுது. நான் இந்த இடத்துல இருக்கிறேங்கிறது அது எங்க அம்மா செய்த காரியங்கள். அவங்க எங்களுக்கு நல்லதை விட்டுட்டு போனாங்க. இன்னைக்கு நம்ம எதை விட்டுட்டு போறோம்? மற்றவங்கள பத்தியே பேசி, மற்றவங்கள பத்தியே சொல்லி சிந்திச்சு இப்படி நம்ம நேரத்தை கடத்திட்டு இருக்கிறோமா? வீணா நம்ம நேரத்தை கடத்துறோமா? இல்ல தேவரகமான காரியங்களை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கிறோமா? நம்ம சாட்சி நம்ம சொல்லி கொடுக்கறத விட நம்ம வாழ்க்கை சாட்சியா இருக்கணும். இல்லைன்னா சந்ததிகளுக்குள்ளேயும் அந்த பொறாமைகளை நம்ம விதைக்க 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 அந்த சந்ததிகளும் அவங்க வாழ்க்கையிலயும் விருத்தி இல்லாமல் போகிறதான் பார்க்க முடியும். இன்னைக்கு ஒவ்வொரு சின்ன காரியங்களையும் நான் யோசிச்சு பார்க்கிறேன். எங்க அம்மா எங்களுக்குள்ள எதை விதைச்சாங்க. ஒரு காலம் கூட, ஒரு நாள் கூட எங்கள்கிட்ட அட்வைஸ் பண்ணதில்ல. இப்படி இருக்கணும், அப்படி செய்யணும், இப்படி பண்ணணும். அவங்க வாழ்ந்ததை நாங்க பார்த்தோம், அவ்வளவுதான். அவங்களுக்கு சில நேரங்கள்ல கோவம் வந்தது இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். ஆனா அவங்களுடைய இருதயத்தை நாங்க பார்த்தோம். யார் வந்தாலும் வீட்டுக்கு அந்த அன்போடு உபசரிக்கிறத பார்த்திருக்கிறோம். ஒருத்தர் யார் வீட்டுக்கு வந்தாலும் அவங்கள சாப்பிடாம அனுப்ப மாட்டாங்க. எங்க வீட்டுல வேலை செஞ்சு அவங்க பல பல வருஷம் அவங்க நின்றுப்பாங்க. அவங்க வேற எங்கேயாவது வேலை பார்த்திருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க வீட்டுக்கு வந்தா கூட அவங்களுக்கும் சாப்பாடு கொடுத்து, அவங்களுக்கும் ஒரு காசு கொடுத்து, இதெல்லாம் நாங்க பார்த்து வளர்ந்ததுனாலதான் இன்றைக்கு அத அத ஒரு கடமைக்கு செய்யணுமேங்கிறத செய்ய மாட்டாங்க. அந்த இருதயத்துல இருந்து அவங்க செய்யறத நாங்க இப்ப அதெல்லாம் ரியலைஸ் பண்றோம். இன்னைக்கு அது எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு. இன்னைக்கு நாங்க ஆசீர்வாதமா இருக்கோம். எங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கு. எங்க குடும்பங்கள் ஆசீர்வாதமா இருக்குது அப்படின்னா ஒரு தாய் அந்த அப்போ இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல பெற்றோரா இந்த இடத்துல வந்திருக்கிறோம். நம்ம எதை நம்ம சந்ததிகளுக்குள்ள விதைக்கிறோம்? கசப்பையும், வைராக்கியத்தையும், பகையையும், பொறாமையையும் நம்ம விதைச்சிட்டு இருக்கிறோமா? இல்ல கிறிஸ்துவின் சிந்தைய நம்ம வாழ்கிறது நிமித்தம் கிறிஸ்துவின் சிந்தைய நம்ம மற்றவர்களுக்கு, நம்ம சந்ததிகளுக்கு விதைக்கிறோமா? அங்க யாக்கோபு 3:16 அந்த யாக்கோபுல அந்த நாவை குறித்து அங்க அழகா அங்க யாக்கோபு எழுதி இருக்கிறாரு. நமக்கு நல்லா தெரிஞ்சதுதான். இருந்தா கூட இன்னைக்கு ஆவியானவர் நம்ம கூட அத பேசுறாரு. அடுத்தது அதுல நம்ம பார்க்கிறோம், நாவை அடக்க. யாக்கோபு 3:8 ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். இன்னைக்கு ஏன் நம்ம நம்ம பார்க்கிறோம் இந்த பொறாமை, இந்த வைராக்கியம், கோபம், பகை இதெல்லாம் நமக்கு இருக்கும்போது நம்ம சந்ததிகள் பாதிக்கப்படுவாங்கன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, இங்க என்ன நடக்குது? தேவனை துதிக்கிற வாயினால அவர் சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷர் மேல பொறாமப்படுறோம், சபிக்கிறோம். அப்ப லிட்டரலா அங்க என்ன ஆகுது? சாபம். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற மனுஷனை நம்ம சபிக்கும் போது அந்த சாபங்கள் நமக்கு வருது. சாபம் அப்படின்னாலே அது தலைமுறைகளுக்கு போகிற காரியமாய் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்துவை அந்த சந்ததிகள் அறிந்து கொண்டுனா
அந்த சந்ததிகள் தப்பிடுவாங்க. உண்மையாய் கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்கள் இல்லைன்னா அந்த சந்ததிகளுடைய சந்ததிகள் எல்லாம் அங்க பாதிப்புக்கு உள்ளாகிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு முறை ஒரு தேவ மனிதருடைய பிரசங்கத்துல நான் கேட்டிருக்கிறேன். ஒரு தாய் ஒரு தாய் தகப்பன், உண்மையான தேவ பக்தி உள்ள ஒரு தாய் தகப்பனுடைய சந்ததிகள், அவங்க சந்ததிகளுடைய சந்ததிகள், அது போல கொலைகாரர்கள், திருடர்கள், இவங்களுடைய சந்ததிகள், அவங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த 2 சந்ததிகளையும் அவங்க ஒரு ஒரு சர்வே மாதிரி எடுத்திருக்கிறாங்க. இந்த உண்மையாய் தேவனை தேடின அந்த சந்ததிகள் எல்லாம் தேசத்துல மிக பெரிய பெரிய உயர்வுகளை அவங்க பெற்றிருந்தாங்களாம். இந்த கொலைபாதகர்கள், திருடர்கள், இந்த மாதிரி அந்த சந்ததிகள்ல வந்த பிள்ளைங்க அவங்க வாழ்க்கை ரொம்ப எப்படி இருந்ததா, ரொம்ப கீழான நிலைமையில இருந்தத ஒரு சர்வேல, அமெரிக்கால ஒரு சர்வேல எடுத்தத அந்த தேவ மனிதர் அங்க ஷேர் பண்ணியிருந்தார். அப்போ இன்றைக்கு நாம் எதை விட்டு செல்லுகிறோம் அப்படிங்கிறது நான் என் பிள்ளைங்களுக்கு அடிக்கடி நான் சொல்லி கொடுப்பேன். யார பத்தியும் நம்ம பேசக்கூடாது, யார பத்தியும் எந்த தவறான காரியங்களும் நம்ம அறியாம தெரியாம யார பத்தியும் நம்ம பேசக்கூடாது அப்படிங்கறத. ஏன்னா அப்படி பேசினவர்களுடைய வாழ்க்கையும் எப்படி ஆயிடுச்சுங்கிறத அவங்கள்ட்ட காட்டி காட்டி சொல்லுவேன். இது இவங்க அப்படி செஞ்சாங்க, அப்படி பேசுனாங்க, அந்த வாழ்க்கை அவங்களுக்கு அப்படி மாறி இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. அதனால ஒருத்தரை குறித்தும் நீங்க பேசக்கூடாது. இத நம்ம சொல்றது மாத்திரம் இல்ல, நம்ம செயல்கள்லயும் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஆக்ஷன்ஸ் தான் நம்ம பிள்ளைங்களை பாதிக்கும். நம்ம சொல்லி கொடுப்போம், ஆனா சொல்லி கொடுக்கிற மாதிரி நம்ம நடக்கணும். நம்ம நடக்கலைன்னா அது சந்ததிகளுக்கு அது ஆசீர்வாதமாய் இருக்காது. எங்க அம்மா எங்கள்கிட்ட சொல்லியே கொடுக்கல, ஆனா அவங்க செயல்களை பார்த்து நாங்க நிறைய படிச்சுக்கிட்டோம். அந்த ஒரு வேறுபாடு இருக்காது. இவங்க பெரியவங்க, இவங்க ஏழை, இவங்க பணக்கார, இந்த மாதிரி எந்த பேதமும் அவங்கள்ட்ட நாங்க பார்க்க முடியாது. எல்லாருக்கிட்டையும் ஒண்ணு போல நடக்கிறதும், ஒண்ணு போல பேசுறதும், இதெல்லாம் எங்களுக்கு அவங்க வைத்து செஞ்ச ஒரு முன்மாதிரியா நாங்க பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம எதை வச்சுட்டு போறோம்? அந்த அடுத்ததா நம்ம யாக்கோபுல 3ல பார்க்கிறோம், துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது, என் சகோதரரே இப்படி இருக்கலாகாது. இன்னைக்கு ஒரு மனுஷங்க கிட்ட நம்ம ஒரு ஹாஷா பேசுறோம், இல்ல ஏதோ பேசுறோம் அப்படின்னா அந்த ரூட் எதனால நம்ம அவங்கள்ட்ட அப்படி பேசுறோம், அத நம்ம என்ன செய்ய முடியும்? நம்மை நாமே நம்ம டிசர்ன் பண்ண முடியும். இந்த டிசர்ன்மெண்ட் இருந்தாதான் நம்ம கிறிஸ்துவின் சிந்தையில நம்ம என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். நம்ம ஆண்டவரை துதிக்கிற வாயினால அவர் சிருஷ்டித்த மனிதனை, அவர் சாயலாய் சிருஷ்டித்த மனிதனை சபிக்கிறோம். அப்ப ஆண்டவருக்கு அது எப்படி தெரியும் அப்படின்னா, அவரையே சபிக்கிற மாதிரிதான். அன்னைக்கு பவுல் கிட்ட சொல்றாரு, சவுலே சவுலே நீ ஏன் என்ன துன்பப்படுத்துற? நீ என் பிள்ளைய துன்பப்படுத்தின, நீ என் பிள்ளை மேல பொறாமப்பட்ட, என் பிள்ளை மேல நீ எரிச்சலான. ஏன்னா அவனும் என் சாயலாய் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு மனிதன். அது யாரா இருந்தாலும், அவங்க ஆண்டவரை அறிஞ்சவங்களோ அறியாதவங்களோ, அப்படிப்பட்டவர்களை நம்ம துதிக்கிறதும் சபிக்கிறதும், தேவனை துதிக்கிறோம், அவருடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை சபிக்கிறோம் அப்படின்னா அது என்ன கிடையாது? கிறிஸ்துவின் சிந்தை கிடையாது. அடுத்ததா பார்க்கிறோம், அந்த என் சகோதரரை அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமோ? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. போர் போடுறோம், அதுல இருந்து என்ன தண்ணி வருதோ அதுதான் வருது. உப்பு தண்ணினா உப்பு தண்ணியாதான் என்னால இருக்கு. அதுல இருந்து திடீர்னு நல்ல தண்ணி எல்லாம் என்ன செய்யாது, வராது. அது போல நம்ம இருதயம் எப்படி இருக்கோ அதுதான் எங்க இருந்து வருது, எங்க வருது? நாவுக்கு வருது. உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை
நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். அப்போ நம்ம ஞானி விவேகியுமா இருக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி நடக்கணுமா? ஞானத்திற்குரிய சாந்தத்தோட நடக்கணுமா? என்ன எப்படி சொல்லுவாங்க, என்ன எப்படி கேட்பாங்க, நான் யாரு? இந்த செல்ஃப் நமக்குள்ள செயல்படுகிற வரைக்கும் நமக்குள்ள பொறாமை இருக்கதான் செய்யும். ஆண்டவர் அவங்களை ஆசீர்வச்சிருக்கிறாரா, நம்ம சந்தோஷப்படணும். ஒருத்தவங்க நம்மளை விட நல்லா வளர்றாங்களா, அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படணும். அதுதான் தேவரகமான ஒரு வாழ்க்கை. இல்லைன்னா இந்த மூத்த குமாரன மாதிரிதான் அங்க ஆண்டவர் சொல்றாரு, அவன் இளைய குமாரனுக்கு ஒரு கண்ணுக்குட்டி அடிக்கப்பட்ட உடனேயே அவன் இருதயம் தாங்கல. அவன் சொல்றான், எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட தரல. அவனுக்கு எவ்வளவு பெரிய காரியத்தை அங்க ஆண்டவர் அப்பா வச்சிருக்கிறாருங்கிறத அந்த மூத்த குமாரனால அறிய முடியல. காரணம் என்னன்னா, எதையோ அவன் செஞ்சுதான் ஆண்டவருடைய அன்பை பெறணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அதனால அந்த தகப்பன் பட்சபாதம் உள்ள தகப்பன் இல்லைங்கிறத அவனால அறிந்து கொள்ள முடியல. அது ஒரு ஆர்ஃபன் மைண்ட் செட்டா இருக்கிறத பார்க்கிறோம். இந்த ஆர்ஃபன் மைண்ட் செட் தான் பொறாமைக்கு ரூட்டா இருக்கு. இந்த ஆர்ஃபன் மைண்ட் செட் இருக்கிறவங்க மற்றவங்களை பத்தி தான் சிந்திச்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அது கிடைக்குது, இவங்களுக்கு இது கிடைக்குது, இவங்க நல்லா இருக்காங்களே, இவங்க இப்படி இருக்காங்களே, எப்பவுமே மற்ற மனிதர்களை குறித்தே சிந்தித்துட்டு இருப்பாங்க. தேவன் அவங்கள குறிச்சு என்ன நினைக்கிறாரு, அவர் அவங்களை எப்படி நேசிக்கிறாரு. அங்க மூத்த குமாரன் அந்த தகப்பன் சொல்றாரு, மகனே, எனக்குரியதெல்லாம் உனக்குரியதா இருக்குது, எனக்குள்ளது எல்லாமே உனக்குள்ளதுப்பா. ஆனா கூட அந்த தகப்பனுடைய அன்பை உணர முடியாம அவன் வெளியிலேயே நின்னுட்டு இருக்கிறான். அதோட அந்த ஸ்டோரி முடியறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த தகப்பனுடைய அன்பை உணர்ந்தோம்னா நாம அந்த தகப்பன் வீட்டுக்குள்ள நம்ம வந்துருவோம். உணராதவங்க தான் வெளியிலேயே நின்று கொண்டிருக்கிறாங்க. எப்படி அந்த வளர்கிற மனுஷன், ஆசீர்வதிக்கப்படுகிற மனுஷனை தேவன் எப்படி நேசிக்கிறாரோ அதே அளவுதான் என்னையும் நேசிக்கிறார், என்னையும் என் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு எப்போ நம்ம இருதயம் அவரை நம்புதோ நம்ம இந்த எண்ணங்கள்ல இருந்து வெளியே வர முடியும். இல்லைன்னா நாமும் அந்த வீட்டை விட்டு வெளியில நின்ன மாதிரிதான் ராஜ்யத்தை விட்டு நம்ம வெளியிலேயே நின்று கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள அங்க அன்புதான் இருக்கு, பரிசுத்தம், நீதி, சந்தோஷம்தான் இருக்கு. இந்த சந்தோஷத்தை எவன் ஒருவன் இழந்து மனுஷரையே பார்த்து 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 அவங்க அப்படி, இவங்க இப்படி, இவங்க அதை செஞ்சுட்டாங்க, அவங்க இதை செஞ்சுட்டாங்க, என்னை எப்படி பேசிட்டாங்க, என்னை எப்படி சொல்லிட்டாங்க, இந்த காயங்கள், இது எல்லாம் அனாதை மனப்பான்மை. இந்த செல்ஃப் எப்போ நம்மளை விட்டு அறவே அற்று போகுதோ அப்பதான் கிறிஸ்துவுக்குள் ஆவியின்படி நம்ம நடக்க முடியும். அங்கதான் ஜீவனின் ஆவியின் பிரமாணம் நம்ம வாழ்க்கையில செயல்பட முடியும். அப்போ அடுத்தது அங்க பார்க்கிறோம் 14ல, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராகியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல். சிலருக்கு பல வருஷம் கசப்பு, அது உள்ளுக்குள்ளேயே புகஞ்சுகிட்டே இருக்குது. இது எங்க இருந்து வருதா இந்த ஞானம்? லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம ஸ்பாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. இந்த டிமானிக் நேச்சரை நம்ம பெற்றிருந்தோம்னா நம்ம பிளட் லைன்ல இருந்து நம்ம சந்ததிகளுக்கும் இதுதான் போகும். இன்னைக்கு எவ்வளவு மணிக்கணக்கா நம்ம ஜெபம் பண்ணா கூட அந்த ஜெபங்களுக்கு என்ன வராது? பதில் வராது, கொடுக்க முடியாது. ஏன்னா மரணத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். மரணம் தான் நம்மள ஆளுகை செய்ய முடியும். இந்த சந்ததிகள் இடத்துல நம்ம எதை கடத்துறோம்? ஜீவனை கடத்துறோமா, மரணத்தை கடத்தி கொண்டிருக்கிறோமா? அங்க டிமானிக் நேச்சரை நம்ம பெற்றிருந்தோம் அப்படின்னா, இந்த டிமானிக் நேச்சரை நம்ம பிள்ளைகளுக்குள்ளேயும் நம்ம விதைச்சிட்டு இருந்தோம்னா அங்க என்னதான் இருக்கும்? அழிவுதான் அங்க உண்டாகிறத நம்ம பார்க்க முடியும்.
இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுறாரு. மகளே, என் இருதயத்தின் ஆவியதான் உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். நீ ஜென்ம சுபாவம் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுக்குள்ள இருக்கிற காரியங்களை நீ சிந்திக்க தேவையில்லை. அது முதல் ஆதாமின் இடத்திலிருந்து வந்த குணம். சிலர்லாம் பார்த்தா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் யார்கிட்டயாவது போன் பண்ணி யாரையாவது பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் தேவனை பற்றி அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க மனதில்லாதவர்கள். ஒருத்தர் ஒரு வீடு கட்டிடக்கூடாது, ஒருத்தவங்க ஒரு ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு அவங்க சந்ததிகள் வந்துடக்கூடாது, இதெல்லாம் பார்த்த உடனே அவங்களால என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. இது எல்லாமே பேய்த்தனத்துக்கு அடுத்தது. இந்த பேய்த்தனத்துக்கு அடுத்த காரியங்களை நம்ம இன்னைக்கு என்ன செய்யணும், முற்றிலுமாய் நம்மை விட்டு அகற்றி போட வேண்டும். அப்பதான் நம்ம சந்ததிகள், நம்ம சந்ததிகளுடைய சந்ததிகள், அதான் வசனம் சொல்லுது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர். அன்றைக்கு தாவீது ஒருத்தனுக்காக, தாவீது கூட உடன்படிக்கைய நினைச்சு அங்க ஆண்டவர், அங்க ஒவ்வொரு சந்ததி, தாவீதினுடைய சந்ததி அங்க பாதுகாக்கப்பட்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவருடைய வார்த்தையும் உடன்படிக்கையும் உண்மை உள்ளது. அப்போ அவரிடத்துல அன்பு கூறுறதுன்னா என்னது, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற மனுஷன். அப்படி அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினவைகள். நம்ம பார்க்கிறோம், தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள். நம்ம ஜெபிக்கவே வேண்டாம், அவர்ல அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொண்டா போதும். அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறத பார்த்தா அது கண் காணல, காது கேட்கல, இருதயத்துல உணரவே இல்லை. அப்படிப்பட்ட காரியங்களை தான் தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இன்னைக்கு இதெல்லாம் புரியாம நம்ம ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு எவ்வளவுதான் தேடினாலும் ஏன் கிடைக்கல, நான் ஆண்டவரை தானே தேடுறேன் அப்படிலாம் சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, டோட்டலா அங்க நான் அப்படிங்கிறது என்ன செய்யணும், நம்மளை விட்டு போயிடணும். இந்த நான்கிறது எங்க இருக்கு அப்படின்னா இந்த மாம்சத்துலதான். கண்ணு சொல்றது, கண் பார்க்கிறது, காது கேட்கிறது, நம்ம ஃபீல் பண்றது, நம்ம இருதயத்துல இருந்து எழும்புறது, இதெல்லாம் எங்க இருக்கு, ஐம்புலன்கள். இதுல இருந்தே நம்ம சிந்திச்சு சிந்திச்சு வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்ம சந்ததிகளும் இதனால பாதிக்கப்படுகிறதை நம்ம அறிந்து கொள்ளணும். ஒருவேளை இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், ஐயோ என் இருதயமும் சில நேரங்கள்ல இப்படி ஒரு பொறாமைக்குள்ள போகுது. எல்லாரும் குறைவுள்ளவர்களாதான் இருந்தோம். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள வளர வளர நிச்சயமா இதுல மாற்றங்கள் உண்டாகும். இன்னைக்கு நம்மள சப்மிட் பண்ணும் போது, அப்பா இன்னைக்கு இந்த சத்தியத்தை நாங்க அறிந்து கொண்டோம், இந்த கற்பனைகளை நாங்க ஃபாலோ பண்றதுக்கு எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் போது, நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின் படியே கிரியை செய்ய வல்லவராகிய அவருக்கு நம்ம சரண்டர் பண்றதுதான் நம்ம வேலை. நமக்குள்ள அவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அதனால ஐயோ எனக்கும் இப்படி என்ன வருது, அப்போ எனக்கு அந்த பிளெஸிங்க நான் பார்க்க முடியாதா, என் சந்ததிகளுக்கு நான் இததான் கடத்திட்டு இருக்கிறேன் நானு, நீங்க குற்ற மனசாட்சிக்குள்ள போக வேண்டியதில்லை. நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டா போதும், நம்ம இருதயத்தையும் அவருடைய இருதயமாய் அவர் மாற்ற அவர் வல்லமை உள்ளவர். அங்க அதுல ஒரு ஒரு அழகா ஒரு வசனம் ஒரு இங்கிலீஷ்ல ஒரு வெர்ஷன்ல போட்டிருக்கு. அதுல அதாவது எந்த மிருகத்தையும் நம்ம என்ன செஞ்சிடலாமா, டேம் பண்ணிடலாமா, அடக்கிடலாமா. ஆனா நாவை அடக்க, அந்த 7வது வசனம், சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்படும், அடக்கப்படுவதும் உண்டு. அதாவது இப்போ இன்னைக்கு நம்ம சர்க்கஸ்ல எல்லாம் பாக்குறோம், அங்க நல்ல டேம் பண்ணி ஒரு பறவைய, ஒரு மிருகத்தை அழகா அதுக்கு என்ன செய்யறாங்க,
அத அடக்கி அது என்ன செய்யணுமோ செய்ய வைக்கிறாங்க. மிருகத்தையே அந்த மிருக குணத்துல இருந்து மாத்தி அவங்களால அந்த நேச்சரை மாத்த முடியுது. ஆனா எதை அடக்க முடியலையா? நாவை அடக்க முடியலையா? மிருகத்தை கூட மனுஷ சுபாவத்தால அடக்கிடலாமா? ஆனா நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. இந்த விஷத்தை நம்ம வச்சிருந்தோம்னா இந்த விஷம் நம்மளையும் கொல்லுது, நம்ம சந்ததிகளையும் அது அழிக்கக்கூடியதா இருக்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு டோட்டலா நம்ம இருதயத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கிறோம். நம்ம இருதயத்துல என்ன வைராக்கியம் இருக்கு, வெறுப்பு இருக்கு, பகை இருக்கு, பொறாமை இருக்கு. இது சாவுக்கேதுவான விஷம் நிறைந்தது. இந்த நாவுனால நம்ம சந்ததிகளுக்குள்ள எதை விதைக்கிறோம்? நான் நிறைய பார்த்திருக்கிறேன். இந்த பொறாமையின் நிமித்தம் இருக்கிற அந்த நபர்களுடைய சந்ததிகள், அவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டுதான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல, எல்லாரையும் நேசிக்கிறது போலதான் தேவன் நம்மையும் நேசிக்கிறார் அப்படிங்கிறத அறியாததுனால அந்த பொறாமைக்கு இடம் கொடுத்து அவங்க வாழ்க்கையே அங்க அழிக்கப்பட்டு போகிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா பொறாமையோ வென்றால் எலும்புகளை உருக்கக்கூடியதாம். கவலையும் அத மாதிரிதான், அத மாதிரி பொறாமையும் அத மாதிரிதான். நீதிமொழிகள் 27:4. நீதிமொழிகள் 27:4. உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமையோ வென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? பொறாமைக்கு முன்னாடி நிற்க முடியாது. வன்கண்ணன் அப்படிலாம் இருக்கு நீதிமொழிகள்ல. நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பொறாமையோ வன்கண் இது எல்லாம் இருக்குது. இது எல்லாம் நம்மை அழிக்கக்கூடியது. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை எந்தவித பொறாமையும் தொடவே முடியாது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டான் அப்படின்னா எந்த பொறாமையும் சரி, எந்த செய்வினையோ, எந்த பில்லி சூனியமோ ஒன்னும் பக்கத்துல கூட வர முடியாது. ஆனா அது பொறாமைப்படுகிறவர்களுக்கு அது கேடு உண்டாக்குகிறதா இருக்குது. அந்த மாதிரி செயல்களை செய்கிறவர்களுக்கு அது கேடு உண்டாக்குகிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம காலையில மெடிடேஷன்ல தான் பார்த்தோம். அவர் பிள்ளைகளை ஒரு வார்த்தை கூட யாரும் அவர் சொல்ல அனுமதிக்கல. இஸ்ரவேலுக்கு அங்க பாலாக் என்ன செய்யறான்? பிலேயாமுக்கு கூலி பொருத்தி சபிக்க சொல்றான். அந்த ஜனங்களுக்கே தெரியாது. அவங்க பக்கம் ஒரு பக்கமா இருக்கிறாங்க. என் பிள்ளைய நீ எப்படி சபிப்ப அப்படின்னு பீலேயாம் கிட்ட ஆண்டவர் பேசுறத நம்ம பாக்குறோம். இதுதான் நம் தேவன். அதனால இன்னைக்கு இந்த பொறாமை நம்மள எதுவும் பண்ணிருமோ அப்படிங்கிற பயமும் நமக்கு தேவையில்லை. ஏன்னா பொறாமை நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவர் நமக்கு ப்ரொடெக்ஷனா இருக்கிறாரு. இன்னைக்கு கிரயத்துக்கு கொல்லப்பட்டு இருக்கிறோம். அவர் தான் நமக்கு ஓனரா இருக்காரு. நமக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கிடுவாரு. நம்மை இது ஒன்னும் அணுக முடியாது, சேதப்படுத்த முடியாது. நம்முடைய தலையில இருக்கிற முடிய கூட அவர் எண்ணி வச்சிருக்கிறாராம். நம்ம சரீரத்துல இருக்கிற ஒவ்வொரு அவயவமும் அது உருவேற்படும் நாட்கள் கூட அவருடைய புஸ்தகத்துல எழுதி வச்சிருந்து நம்மள அவ்வளவு தூரம் கண்ணோக்கமாய் பார்க்கிற ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார்னா இந்த பொறாமை நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. மற்றவர்கள் நம்ம மேல பொறாமைப்படுறாங்க அப்படின்னு நீங்க அதை குறிச்சு கவலையே பட தேவையில்லை. ஆனா அந்த பொறாமை படுகிறவர்களுக்கு நேரிடுகிற காரியங்களை தான் நம்ம பார்க்கிறோம். அங்க கலாத்தியர்லயும் மாம்சத்தின் கிரியைகளை குறிச்சு அங்க சொல்லப்படுது. கலாத்தியர் 5வது அதிகாரம் 19-21 வரைக்கும். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. இவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம்,
விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறியாட்டுகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்தாதான் நமக்கு ப்ரொடெக்ஷனே. இவ்வளத்தையும் செஞ்சுட்டு நம்ம மூத்த குமாரனை போல அங்க வீட்டுக்குள்ள வராம வெளியிலேயே நின்னுட்டு இருக்கிறான். நீங்க இந்த லூக்கா 15 எடுத்து வாசிச்சு பாருங்க. அவர் ராஜ்யத்துக்குள்ள, அவர் வீட்டுக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ரொடெக்ஷன் நிச்சயம். இன்றைக்கு நமக்காக நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆண்டவர் பாதுகாப்பது நிச்சயம். இதெல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம ஜீவனுக்குள்ள வரல, எனக்கு ஏன் இந்த குறைவு, எனக்கு ஏன் என் வாழ்க்கையில இப்படி, என் பிள்ளைங்க வாழ்க்கையில ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடியாது, கேட்கவே முடியாது. ஏன்னா நம்ம ராஜ்யத்தை விட்டு வெளியில இருக்கிறோம். இந்த காரியங்களை, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. உள்ளுக்குள்ள வந்துட்டோம்னா அங்க சந்தோஷம் மட்டும்தான். அங்க பரிசுத்தம், நீதி, சந்தோஷம். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிக்கணும் அப்படின்னா அங்க என்னெல்லாம் இருக்கு? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இதுக்கு எதிராக எந்த லாவும் செயல்பட முடியாது. ஆவியில நம்ம நடத்தப்படுவோம், ஆவியில நம்ம சிந்திப்போம், மற்றவங்களை குறித்து நம்ம நல்லதாவே நினைப்போம். அப்படின்னா நமக்கு விரோதமா எந்த பிரமாணமும் செயல்பட முடியாது. மரணத்தின் பிரமாணம் நம்ம வாழ்க்கையில செயல்பட முடியாது. அதனாலதான் அடிக்கடியா நம்ம இதை ஏன் நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறேன்னா, நம்ம கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாறணுங்கிறது தான் தேவனுடைய சித்தம். இன்னைக்கு உலகத்துல எல்லாரும் எத்தனையோ பிரசங்கங்களை கேட்டுட்டுதான் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல ஒரு கூடுகைய தேவன் எனக்கு உங்களை கொடுத்திருக்கிறாருன்னா நம்ம எல்லாருமே அந்த சாயலை தரித்து கொள்ளணும் அப்படிங்கிறதுதான் என் விருப்பம். என்னுடைய ஜெபமும் அதுதான். கிறிஸ்துவின் சாயலை பூரணமாய் நம்ம தரித்து கொள்ளும் போது நம்ம வாழ்க்கை என்றென்றைக்கும் சந்தோஷமா இருக்கும். யாருடைய வளர்ச்சியை பார்த்து நமக்கு பொறாம வராது, நம்ம சந்தோஷப்படுவோம். அப்ப அவங்கள உயர்த்துறீங்க, ஆசீர்வதிக்கிறீங்க, நான் நன்றி சொல்றேன். அதை பார்த்து சந்தோஷப்படுவோம், நம்ம நன்றி சொல்லுவோம். நீங்க அப்படிப்பட்டவங்களுடைய சந்ததிகளுடைய நீங்க சந்ததிகள் எல்லாம் பாருங்க, அவங்க நிச்சயம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. உங்க கூட இருக்கிற சர்க்கிள்லயே நீங்க நிறைய பேரை அப்படி பார்க்க முடியும். சிலர் இப்படியும் இருப்பாங்க, சிலர் அப்படியும் இருப்பாங்க. யாருடைய சந்ததிகள் எப்படி இருக்கிறாங்கிறத நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இந்த பொறாமை அப்படிங்கிறது நம்ம இருதயத்துல இருந்து அறவே அகன்று போகக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. இந்த பொறாமையினால மத்த எல்லா காரியங்களும் நமக்கு வருது. முதல்ல இதுக்கு எல்லாத்துக்கும் ரூட் என்னன்னு பார்த்தோம்னா பயம். என்ன பயம்? தேவன் நம்மள நேசிக்கலையோ, அதனாலதான் அவங்கள ரொம்ப நேசிக்கிறதுனால அவங்கள ஆசீர்வதிக்கிறாரோ. இந்த பொறாமைக்கும் ரூட் என்னன்னு பார்த்தோம்னா பயம். அந்த பயம் எதனால? ஆர்ஃபன் மைண்ட் செட். இதனாலதான் இந்த பொறாமை, கோபம், வைராக்கியம் இது எல்லாம் வருது. இந்த ஆர்ஃபன் மைண்ட் செட்டை விட்டு தேவன் வெளியே வரணுங்கிறதுக்காக தான் அப்பான்னு கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவிய நமக்கு தந்திருக்கிறாரா. என்ன பேசினாலும் இப்பெல்லாம், அதாவது ஒரு காரியம் நான் நல்லா என் வாழ்க்கையில நான் உணர்ற ஒரு விஷயம். சமீபத்துல கூட ஒரு காரியம் எங்க குடும்பத்துக்காக நாங்க ஜெபித்தோம். ஒரு காரியம் அது நடக்க கூடாது, சம்பந்தப்பட்ட நபர் ஒரு இடத்துக்கு வந்தா அந்த இடத்துல பிரச்சனை உண்டாகும். இது இந்த இந்த இன்னைக்கு நடந்த காரியம். அதே மாதிரி இதுக்கு முன்பாகவும் அதே மாதிரி ஒரு காரியம் நடந்துச்சு. ஒண்ணு நாங்க சேர்ந்து ஜெபம் பண்ணோம்.
அப்பா, இந்த காரியத்தை உங்கள்ட்ட ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காரியத்துல நாங்க சமாதானத்தை பார்க்கணும். இதனால எங்க சூழ்நிலைகள் என்ன செய்யக்கூடாது, அது 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 ரொம்ப போராட்டமான சூழ்நிலைகளா மாறிடக்கூடாது. எப்பவும் சமாதானம் இது நிமித்தம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர்ட்ட விட்டுட்டோம். அது பார்த்தா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தேவன் அப்படிப்பட்ட நபர் அங்க வருகிறத தேவன் அங்க தடுத்ததை நாங்க பார்க்கிறோம். ஒண்ணே ஒண்ணு, நம்ம என்ன பேசினாலும் ஆண்டவர் கேட்கிறார். அவங்க வந்தது நிமித்தம் ஒரு பெரிய பிரச்சனை அப்படி உண்டாகும் அப்படிங்கறது தெரியுது. அந்த ஊர்லயே ஒரு பெரிய பிரச்சனை உண்டாகும் அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு நாங்க புரிஞ்சு நாங்க ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த இதை நாங்க உங்கள்ட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அது அழகா ஆண்டவர் அதை நடத்துனதை பார்க்கிறோம். இப்படி ஒரு அப்பா நமக்கு இருக்கும்போது ஒவ்வொரு சின்ன சின்ன நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் சின்ன விஷயம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அத கூட அப்பா அழகா டீல் பண்றத என் லைஃப்ல இன்னைக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன டீடைல்ஸ்ல கூட நான் பார்க்கிறேன். எல்லா காரியத்தையும் என்னுடைய பிள்ளைகளுடைய லைஃப்ல நான் பாக்குறேன். இந்த காரியம் இப்படி இருக்குப்பா, இதை நான் உங்கள்ட்ட கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். அத அழகா ஆண்டவர் நடத்துறத ஒவ்வொரு நாளும் பார்க்க முடியுது. அப்போ இப்படி ஒரு அப்பா நமக்கு இருக்கணும்னா நம்ம மற்ற மனிதர்களை பத்தி நம்ம ஏன் சிந்திக்கணும்? தேவன் இன்றைக்கு நம்ம கூட அவ்வளவு தூரம் நம்மளை நேசித்து வழி நடத்துகிறார். நம்ம இருதயத்தை அவர் அறிஞ்சிருக்கிறார். அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் அதாவது சில மனிதர்கள் எப்படியெல்லாம் அவங்க பொறாமையினால நம்ம வேதத்துல இருந்தே நம்ம அதை பார்க்கிறோம். அங்க காயின் ஆபேல பாக்குறோம். ஆபேலனுடைய காணிக்கை அங்கீகரிச்ச உடனே இவன் காயினுடைய இருதயம் அங்க சரியில்லை. அவன் வெறும் காய்கறிகளே கொடுத்திருந்தா கூட அவன் இருதயத்துல அன்புல நிறைஞ்சு கொடுத்திருந்தானா தேவன் அதை அங்கீகரிச்சிருப்பாரு. ஆனா அவன் இருதயத்துல இருந்து அவன் அதை கொடுக்கல. ஆனா ஆபேலோ இருதயத்துல இருந்து நேசித்து தேவனுக்கு கொடுத்தான். அங்க ஆண்டவர் சொல்றாரு, ஆதியாகமம் 4:7 நம்ம பார்க்கிறோம். நம்ம இந்த கிருபை புது உடன்படிக்கை அப்படின்னு வந்த உடனே இதெல்லாம் நம்ம விட்டுட்டோம். ஆனா ஆவியானவர் இன்றைக்கு அந்த நாட்களை நம்ம கூட இந்த வார்த்தைகளின் மூலம் நமக்கு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அப்போ இது என்ன, நன்மை செய்யாதிருந்தால்னா என்ன, முகநாடி வேறுபடுது. அப்ப அது நன்மை இல்ல. நன்மை இல்லைன்னா எங்க இருக்கா, பாவம் வாசற்படியில படுத்திருக்குதான். இன்னைக்கு நம்ம புது உடன்படிக்கையில இயேசுவின் ரத்தத்தினால நம்ம எல்லாரும் கழுவப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டோம். இன்னும் என்ன இருக்கு, நமக்குள்ள ஜென்ம சுபாவம் இருக்கு. அதனாலதான் 1 கொரிந்தியர் 3 சொல்றாரு, நீங்க இன்னும் வளரவே இல்லையே, கிறிஸ்துவுக்குள்ள இன்னும் சின்ன பிள்ளைகளாவே இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்றாரு. பலமான ஆகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்க முடியல. ஏன் அப்படின்னா இன்னும் இந்த மனுஷர்களையே பத்தி சிந்திச்சு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இவங்களுக்கு பெரிய பெரிய சத்தியங்கள், ஆழமான சத்தியங்களை சொல்லி கொடுத்தா இதெல்லாம் என்ன செய்யல, புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனா இன்றைக்கு தேவன் தம்முடைய அளவற்ற கிருபையினால, இரக்கத்தினால இந்த சத்தியங்கள் எல்லாம் நாம் அறிந்து கொள்ளும்படி நம்முடைய கண்களை அவர் திறந்திருக்கிறார். அடுத்ததா யோசேப்பு. யோசேப்பினுடைய சகோதரர்களுக்கு அங்க என்ன உண்டாகுது, பொறாமை. அந்த அப்பா அவனுக்கு ஒரு நல்ல உடைய கொடுத்துட்டாருங்கிற அந்த பொறாமை, அப்பா நேசிக்கிறாருங்கிற அந்த பொறாமை, இது எதுல கொண்டு விட்டுட்டு யோசேப்ப ஒரு இன்னொரு தேசத்துல அடிமையாய் விற்று போடக்கூடிய அளவுக்கு அவங்க இருதயம் பொறாமையினாலையும் வன்மத்தினாலையும் நிறைஞ்சதை பார்க்கிறோம். ஆனா யோசேப்பினுடைய இருதயத்தை தேவன் பார்த்துட்டே இருக்கிறாரு. அவன் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும், போத்திபார் வீட்டுல அவன் எவ்வளவு உண்மையுள்ளவனா இருக்கிறான். அவன் அடிமையாதான் விற்கப்பட்டான். அங்க போத்திபாருடைய மனைவிக்கு அவன் இணங்கி இருந்தானா அந்த போத்திபார் வீட்டுல அவன் நல்லா வாழ்ந்திருக்கலாம். ஆனா அதுலயும் அவனுடைய இருதயத்தை தேவன் பார்க்கிறார்.
அங்க சிறைச்சாலைக்கு போன பிறகு அங்கேயும் அவன் தன்னுடைய இருதயத்தை அவனுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு. அங்க 2 பேர் அங்க அங்க அந்த ஒருத்தர் ரிலீஸ் ஆகுறான். அப்போ கூட யோசேப்பு என்ன நினைக்கலாம், ஐயோ அவன்லாம் ரிலீஸ் ஆகுறான், எனக்கு இன்னும் நான் இன்னும் சிறைச்சாலையில இருந்து என்ன செய்யல, ரிலீஸ் ஆகலையே. அவன் கனவு கண்டு அந்த கனவுக்கு நான் அர்த்தம் சொல்றேன், அவன்லாம் விடுதலை ஆகி போறான், எனக்கு இன்னும் விடுதலை கிடைக்கல, இதுவும் இல்ல அவன் உள்ளத்துல. அதனாலதான் யோசேப்பு அந்த தேசத்துக்கே அதிபதியாய் உயர்த்தப்பட்டான். பொறாமைப்பட்ட சகோதரர்கள் அவனிடத்துல மண்டியிட்டு வந்து நிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த பொறாமையை மட்டும் நம்ம களைஞ்சு போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை அது எப்படி இருக்கும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். இன்னைக்கு ஒருவேளை நம்ம தீமையை அனுபவிக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை நம்ம வாழ்க்கை குறைவுல இருக்கலாம். ஆனா சீக்கிரத்துல ஒரு நாள் வரும், அந்த நாள் நம்ம வாழ்க்கையில நாம், நம்முடைய சந்ததிகளுடைய சந்ததிகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்ததா நம்ம தாவீது. அங்க தாவீது கெடுதலே செய்யல. அந்த கோலியாத்தை பார்த்து அவங்க எல்லாரும் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, பயந்து போய் இருக்கிறாங்க. முழு இஸ்ரவேல் ஜனங்களும், இஸ்ரவேலுடைய இராணுவமும் பயந்துட்டு இருக்கு. இந்த தாவீது அந்த கோலியாத்தை கொன்ன பிறகு அந்த அந்த ஸ்திரீகள் பாடுறாங்க, சவுல் கொஞ்சது 1000, தாவீது கொஞ்சது 10,000. இந்த ஒரு வார்த்தை சவுலின் அழிவுக்கு நேராய் அங்க சவுல் போனதை பார்க்கிறோம். சவுல் மாத்திரம் இல்ல, சவுளுடைய டோட்டல் சந்ததிகளும் என்ன செய்யல, பெரிய அளவுல மேல வரல. காரணம் பொறாமை. பரிசேயர் அங்க இயேசுவை பார்த்து அவங்களுக்கு என்ன செய்து, எப்பவும் பொறாமை. மத்தேயு 27:18. மத்தேயு 27:18. அவர்கள் கூடி இருக்கையில் அவர்களை 17ல வாசிப்போம். அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் என்னப்பட்ட பெயர் போன ஒருவன் இருந்தான். பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து. அங்க பிலாத்துக்கே தெரியுது ஜீசஸ் மேல இந்த பரிசேயர் சதுசேயருக்கெல்லாம் என்ன பொறாமை. அதனாலதான் அங்க ஒப்பு கொடுக்கிறாங்க. இயேசு ஒப்பு கொடுத்த நோக்கமே பொறாமை. அந்த பொறாமை அந்த சத்தியத்தையே அவங்க அறிந்து கொள்ளாதபடி குருட்டாட்டம் பண்ணிவிட்டதை நம்ம பார்க்கிறோம். அது இந்த பொறாமை என்ன செய்யுது, தேவனுடைய வேலைக்கு விரோதமாய் செயல்படுது. பொறாமை உறவுகளை அழிக்குது. பொறாமை மற்றவங்களை என்ன செய்து, இப்ப யோசேப்பினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அங்க அடிமைத்தனத்துக்குள்ள அது என்ன செய்யுது, விற்று போடுகிறது. பொறாமை சவுலுக்குள்ள பயத்தையும் கொண்டு வருது, வெறுப்பையும் கொண்டு வருது. இது எல்லாமே எங்க இருந்து வருது, பயம், ஆர்ஃபன் மைண்ட் செட். இன்னைக்கு அப்பா சொல்றாரு, மகளே நீ என் பிள்ளை, யார குறிச்சும் என்ன செய்ய வேண்டாம், திங்க் பண்ண வேண்டாம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் உண்டு. அவரை விசுவாசிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். கலாத்தியர் 3:13 பார்க்கிறோம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்போ கிறிஸ்து நமக்காக சாபமானதுனால இன்னைக்கு சாபம் கிடையாது, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் தான். நீங்க அடுத்தது வசனங்கள் எல்லாம் நீங்க வாசிச்சு பாருங்க, நமக்கு உண்டு. அப்ப எதுக்கு நம்ம யாரை பார்த்து பொறாமப்படணும்? இன்னைக்கு கிறிஸ்துவை போல நம்ம சிந்திக்கணும் அப்படின்னா இந்த பகுதியில நம்ம இருதயத்தை நம்ம என்ன செய்யணும், சரி பண்ணணும்.
இதுவும் இந்த வார்த்தைகளும் தேவன் அவருடைய அன்புல நிறைஞ்சுதான் உங்ககிட்ட பேசுறாரே தவிர இது யாரையோ குற்றப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கமே கிடையாது. நம்ம யாரு, நம்ம யாருங்கிற ஐடென்டிட்டி நமக்கு தெரியல. ஒவ்வொரு நிமிடமும் நம் தகப்பன் நம்மை நேசித்து கொண்டே இருக்கிறார். இந்த காரியங்கள் நமக்கு புரியாததுனாலதான் நம்ம இன்னும் எப்படி இருக்கிறோம், பயங்களுக்குள்ள இருக்கிறோம். இதுக்கு கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், ருசித்து பார்க்கணும். அவரை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் எப்படி இருக்கிறார், நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அவரை நம்புகிறவர்கள், அந்த சங்கீதம் 5:11 எனக்கு இப்ப ஞாபகம் வருது. அவரை நம்புகிறவர்கள், உண்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. நீங்க அவரை நம்புறீங்களா? நீங்க சந்தோஷித்து கெம்பீரிக்கிறது மாத்திரம்தான் நம்ம வேலை. மற்றவங்களை பத்தி சிந்திக்கிறது நம்ம வேலையே இல்லை. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். எப்படிப்பட்டவங்களை அவர் காப்பாற்றாரா? அவரை நம்புகிறவர்கள் எல்லாரும் சந்தோஷித்து கெம்பீரிக்கிறவங்களை அவர் என்ன செய்கிறாரா, காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். அவருடைய காருண்யம் என்னும் கேடகம் நம்மை சூழ்ந்திருக்குது அப்படின்னா இன்றைக்கு நம்ம எதை குறித்தும் கலங்க தேவையில்லை. இன்னைக்கு அப்பா நம்ம கூட பேசுறாரு. இன்னைக்கு நம்மளை விட யாரு வளர்ந்தாங்க அப்படின்னாலும் நம்ம என்ன செய்யணும், சந்தோஷப்படணும், அவங்கள பிளஸ் பண்ணணும். இதுதான் தேவரகமான இருதயம். நம்ம இயேசுவை நீங்க பாருங்களேன், எந்த இடத்துல பார்த்தாலும் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களையும் செய்வான். அவர் இருதயத்துல எங்கேயாவது பொறாம வருதா? இன்னைக்கு நம்ம லிட்டரலா நம்ம பார்ப்போம். நம்ம பிள்ளை, நம்ம ஏதோ படிச்சிருக்கிறோம், ஏதோ வேலை பார்க்கிறோம், இல்ல சிலர் வேலை பார்க்கிறோம், சிலர் வீட்டுல இருக்கிறோம். ஆனா நம்ம எப்படி நினைக்கிறோம், நம்மளை விட நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும். இதுதான் நம்ம இருதயமா இருக்கு. என் பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கணும், என் பிள்ளை இந்த பூமியில நல்லா வாழணும். அப்போ நம்ம பிள்ளைகளை குறித்து நம்ம அப்படி நேசிக்கிறோம். அதே எண்ணம் மற்றவர்களை குறித்தும் மற்றவருடைய பிள்ளைகளை குறித்தும் நமக்கு இருக்கணும். இது இருக்கும் போதுதான் அந்த ஜீவனின் ஆவியின் பிரமாணம் செயல்படும். சந்ததி சந்ததிகளா என்னிடத்தில் அன்பு கூர்ந்து கற்பனைகள் கை கொள்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர். 100 மணி நேரம் ஜோம் பண்ணாலும், 100 மணி நேரம் உபவாசம் இருந்தாலும், நாள் கணக்குல உபவாசம் இருந்தாலும், இத நம்ம சரி பண்ணலன்னா நம்ம வாழ்க்கையில, நம்ம சந்ததிகளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்ய முடியாது, ஜீவனை பார்க்க முடியாது, ஆசீர்வாதங்களை பார்க்க முடியாது. நம்ம இருதயத்தை தான் நம்ம சரி பண்ணணும். இன்னைக்கு இத பேசுறேன்னா என் இருதயத்தை சரி பண்ணாதான் நான் இத சொல்ல முடியும். அதுதான் உங்களுக்கு ஜீவனா மாற முடியும். இன்னைக்கும் மனதார என் பிள்ளைங்க, வயசுல இருக்கிற பிள்ளைங்க யாரு ஜோமன சொன்னாலும் மனதார நான் பிளஸ் பண்ணுவேன். இது பெருமைக்காக சொல்லல. நீங்க அதை செஞ்சு பாருங்க. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிச்சயமா அது ஆசீர்வாதமா இருக்கும். From the heart. அந்த பிள்ளைகளையும் நம்முடைய பிள்ளைகளை போல நம்ம நேசிச்சு பிளஸ் பண்ணும்போது அது நீங்களும் உங்க சந்ததிகளுக்கும் அது ஆசீர்வாதம். மாறா அவங்க உயர்ந்துட்டாங்களே, அவங்க அப்படி இருக்காங்களே, இப்படி இருக்காங்களேன்னு நம்ம நினைச்சிட்டே இருக்கும்போது நம்ம சந்தோஷத்துக்குள்ள, அந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம வர முடியாது. என்னன்னைக்கோ நம்ம துக்கத்திலையும் துன்பத்திலையும் மற்றவங்களையே பார்த்து கொண்டுதான் நம்ம இருப்போம். இந்த எண்ணங்கள் நமக்கு வரும்போது கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களா அவர் சொல்றாரு, என்னை விட நீ பெரிய காரியத்தை செய்வப்பா, என்ன நீ விசுவாசிக்கிறியா? அவருக்கு எங்கேயாவது பொறாம இருந்ததா? ஆனா இன்றைக்கு எத்தனையோ சபை தலைவர்களுக்கு, எத்தனையோ ஊழியர்களுக்கு
எனக்கெல்லாம் எனக்கு எனக்கு தெரிந்து இதை ஓப்பனா நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு விரும்புறேன். என் தங்கச்சி ஆக்சுவலா ஒரு டிராவல்ஸ் வச்சிருக்கிறா. அதுல ஒரு பெரிய ஒரு ஊழியர், அவர் ஆக்சுவலா அந்த அவர் டிக்கெட் போடும்போது அதுல அவருடைய பட்டத்தை போடல. ஏன்னா அந்த ஆதார்லயோ அந்த அந்த இதுல இருக்கிற காரியம் என்னவோ அதை தான் அந்த டிக்கெட்ல போட முடியும். அப்போ அந்த ஊழியர் பயங்கரமா அவகிட்ட சண்டைக்கு வர்றாரு. எப்படிமா நீ என் பட்டத்தை போடாம இருப்ப? இதெல்லாம் என்ன எனக்கு அது புரியவே இல்ல. என்ன ஊழியம்? நான் எனக்கு கொடுக்கிற பட்டம் இதுவா பெருசு? நான் யார்? நான் யாருக்கு பிள்ளை? நான் எதை சுமந்துட்டு இருக்கிறேன்? அவ சொல்லி புரிய வைக்கிறா. இல்ல, இதுல இருக்கிற அந்த அந்த ப்ரூஃப்ல இருக்கிறத தான் நான் டிக்கெட்ல போட முடியும் அப்படின்னு சொன்னா கூட அவரால் அதை ஏத்துக்கொள்ளவே முடியல. அவர் படிச்ச பட்டமோ அவர் வாங்கின இதுவும் தான் அந்த டிக்கெட்ல போடுறதுல அதுல என்ன கிடைக்குதுன்னு எனக்கு புரியவே இல்லை. எப்படியெல்லாம் இப்படியெல்லாம் ஊழியம் செய்யும் போது இந்த மக்களுக்குள்ள எப்படி ஜீவனை நம்ம கொண்டு போக முடியும்? இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கவே கூடாது. நம்முடைய பேரோ புகழோ பட்டமோ பதவியோ இது எதுவும் ஒன்றுக்கும் உதவாது. நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் சின்ன வயசுல இருந்தே எல்லாரு கூடயும் வேறுபாடு இல்லாம பழக வைக்கணும். இதெல்லாம் தேவ ரகமான ஒரு நேச்சர். இதெல்லாம் இல்லாம ஜீவன்ல வாழணும்னா நிச்சயமா அது முடியாது. இந்த பழைய மனுஷனை நம்ம நிச்சயமாய் களைந்து போட வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோங்கிறது தான் இன்றைக்கு தேவன் நம்ம கூட இடைப்படுகிற ஒரு காரியமா இருக்குது. தொடர்ந்து இத நம்ம தியானிக்க தான் அவரை போல நம்ம சிந்திக்க முடியும். தொடர்ந்து நம்ம பிரேயர் செஷன்ல இத குறிச்சே நம்ம தியானிப்போம். இதை எப்படி நம்ம மேற்கொள்ள முடியும்? இதுக்குள்ள இது நம்ம இருதயத்துல பதிய 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 இத்தனை வருஷம் நமக்கு இருந்த அரண்கள் எல்லாம் உடைய ஆரம்பிக்கும். கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாய் நம்ம நிச்சயம் மாற முடியும். இந்த வார்த்தை உங்க ஒவ்வொரு இருதயத்துல கிரிய செஞ்சு 100 மடங்கு உங்க வாழ்க்கையில பலன் தரும்படி மனதார நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களை நான் பிளஸ் பண்றேன். இருக்கிற இடத்துல அப்படி ரிலாக்ஸ்டு மைண்ட் செட்ல நாமும் தேவனும் மட்டும்தான். நீங்களும் அப்பா. அந்த அப்பாங்கிற இடத்துல இருந்து அவரை நம்ம பார்க்க போகிறோம். இந்த அப்பா நம்மளை பார்த்துட்டே இருக்கிற திரியேக தேவன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். இவங்க 3 பேருடைய கண்களும் நம்ம மேலதான் இருக்குது. உங்க இருதயத்தை வேற எந்த சிந்தனைகளுக்கும் டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கும் இடம் கொடுக்காதபடி திரியேக தேவனுடைய அன்பை உங்க இருதயத்துல இருந்து அந்த அன்பை நீங்க பாருங்க. அவர் சொல்றாரு, மகளே நீ என்னுடையவள், நீ என்னுடையவள். அவர் உரிமை பாராட்டுகிறத நீங்க பாருங்க. நீ அலங்காரமான கிரீடம், என் கரத்தில் இருக்கிற ராஜ முடி. இதுதான் தேவன் உங்களை குறிச்சு சொல்லுகிற ஒரு வார்த்தை. உலகம் உன்னை குறிச்சு என்ன சொல்லுதுங்கிறத நீ பார்க்காத. நான் உன்னை குறிச்சு என்ன சொல்றேன் அதுதான் நிஜம், அதுதான் சத்தியம். இன்னைக்கு அப்பாவா நீ எனக்கு செல்ல பிள்ளை. நான் நித்தம் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன். நீதிமொழிகள்ல நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு அவர் பக்கத்துல அவருக்கு செல்ல பிள்ளைகளா நம்ம இருக்கிறோமா? அன்னைக்கு யோசேப்பு யாக்கோபுக்கு செல்ல பிள்ளையா அவ பார்த்ததுனால அவனுக்காக ஸ்பெஷலா செய்யறத பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் எல்லாரும் அவருக்கு செல்ல பிள்ளைகள்னா நம்ம எவ்வளவு தூரம் அவருக்கு ஸ்பெஷலா அவர் நம்மை பார்க்கிறார். உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும்
அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய உள்ளிந்திரியங்களை நீங்க எதெல்லாம் அந்த காரியம் எப்படி இருக்கு, இந்த காரியம் எப்படி இருக்குன்னு நீங்க எதெல்லாம் குறிச்சு கவலைப்படுறீங்களோ அது எல்லாவற்றையும் அப்பா சொல்றார், நான் அறிந்திருக்கிறேன் மகளே. நீ எதை குறிச்சு கவலைப்பட வேண்டாம். அப்பா கிட்ட கொடுத்துரு. இந்த வேளையில அப்பா அவர் சொல்லுகிற இந்த நேரத்திலேயே நம்ம இருதயத்துல இருக்கிற பாரம், கவலை எதெல்லாம் குறிச்சு உங்க இருதயத்துல நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்க, அதை எல்லாத்தையும் நீங்க அதை விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் கரத்துல அதை அப்படியே ஒப்பு கொடுங்க. தேவன் கிரியை செய்வார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஏன்னா அப்பா இருதயம் நம்ம கவலைப்படக்கூடாதுங்கிறதுதான் அவருடைய விருப்பம். என் பிள்ளை கவலைப்படக்கூடாது, என் பிள்ளைய நான் நேசிக்கிறேன், என் பிள்ளைய நான் பாதுகாப்பேன், என் பிள்ளைக்கு வேண்டியது எல்லாவற்றையும் நான் செய்வேன். ரூத்துல பாக்குற மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். இப்படி ஒரு அப்பா நமக்கு இருக்கிறாருன்னா இன்றைக்கு நீங்க யார குறிச்சு கலங்கணும், எதை குறிச்சு கலங்கணும்? அந்த அப்பா கிட்ட அவ்வளத்தையும் ஒப்பு கொடுத்திருக்கு. ஒருவேளை சில மனிதர்களுடைய வார்த்தைகள் உங்களை நோகடிச்சிருக்கலாம், காயப்படுத்தி இருக்கலாம், அதையே நினைச்சிட்டு இருக்கலாம். இது நீங்க வாழ அழைக்கப்படல, இப்படி நீங்க வாழ அழைக்கப்படல. அதையும் அப்பாட்ட கொடுத்துட்டு, அப்பா நான் உங்களை பிளஸ் பண்றேன், நீங்க சொல்லி பாருங்க. அந்த தேவ சமாதானம் உங்க இருதயத்தை நிரப்பும். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு யாரும் உங்களை தொட முடியாது. இன்னைக்கு உங்களை தொடணும்னா அவரை தொட்டாதான் உங்களை தொட முடியும். யாரும் உங்களுக்கு விரோதமா எந்த செயல்களும் செய்ய முடியாது. ஏன்னா அக்கினிக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. எப்படி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினிக்குள்ள போனப்ப கூட அக்கினி மதிலாய் அவர் இருந்தாரோ, அதே போல நீங்க இருக்கிற சூழ்நிலைகள்ல அவர் உங்களை சுற்றிலும் அக்கினியா இருக்கிறார். இந்த போராட்டம் உங்களை மேற்கொள்ள முடியாது. மகளே, நான் உனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவைகள் பெரியவைகள். அந்த கண் காணல, நீ ஆவியில அத உணர முடியுமே தவிர உன்னுடைய பிசிக்கல் ஐஸ்ல நீ அதை பார்க்கல. நீ என்னில் அன்பு கூர்ந்து இருக்கிறபடி நான் உனக்கு நான் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறத கண் பார்க்கல, காது கேட்கல, இருதயத்துல உணரவே முடியாது. அப்படிப்பட்டவைகளை தான் நான் உனக்கு ஏற்கனவே ரெடி பண்ணிட்டேன். நீ ஜெபிக்கிறதுக்கு முன்னதாகவே எல்லாம் உனக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன். அன்றைக்கு எப்படி சீஷர்களுக்கு அவங்க கடை நைட் எல்லாம் மீன் பிடிச்சு அவங்க டயர்டாயி வர்றாங்க, அவர் கரையில எப்படி பொரித்த மீனை அவர் ரெடியா வச்சிருந்தாரோ, என் பிள்ளைகள் பசியா வருவாங்க போலதான் இன்னைக்கு நமக்கு என்ன தேவை அது அவர் ஏற்கனவே அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இது நம்புனா, விசுவாசிச்சா போதும். இன்றைக்கு வாழ்க்கையின் அத்தனை ஆசீர்வாதங்களையும் நமக்கு அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அது பெரிது. அத நம்ம நம்ம மூளை அறிவுல அதை புரிந்து கொள்ளவே முடியாது. அப்படி ஒரு அப்பா இருக்கிறார். அந்த இடத்துல பேதுரு, அவனுக்குள்ள குற்ற மனசாட்சி அவ்வளவு தூரம் அவனை வாட்டி வதச்சிட்டு இருக்கா. ஐயோ, இயேசுவை நான் மறுதளிச்சுட்டேனே, இயேசுவுக்கு விரோதமா நான் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினேனே. அந்த பேதுருவை பார்த்து இயேசு கேட்கிறாரு, மகனே நீ என்னை நேசிக்கிறியா?
அவன் நேசிக்கிறேன்னு சொன்ன மாத்திரத்துல என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. இன்னைக்கு நம்மளை பார்த்து அவர் நம்மளை நேசிக்கல. அவர் அன்பே உருவானதுனால அவர் நம்மை நேசிக்கிறார். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினாலே அன்பு இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம். அந்த அன்புக்கு முன்னாடி எந்த அன்பும் நிற்க முடியாது. இன்னைக்கு முழு அந்த திருத்துவ தேவனே நம்ம மேலதான் நோக்கமா இருக்கிறத பாருங்க. பரிசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், 3 பேரும் நம்ம மேலேயே கண்ணோக்கமா இருக்கிறாங்க. இப்படி ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறபடினால இன்றைக்கு உங்கள் பாரங்கள் அனைத்தையும் இறக்கி வச்சுட்டு, அப்பா உமக்கு நன்றி, நீங்க இதுல கிரியை செய்றீங்க அப்படின்னு நீங்க சொல்லும் போது கர்த்தர் மகிமையான காரியங்களை உங்க வாழ்க்கையில தேவன் செய்கிறத நீங்க பார்க்க முடியும். அவருடைய விருப்பம் எல்லாம் நம்ம சந்தோஷமா இருக்கணும். நீங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் அவர் விருப்பம். நீங்க கவலை இல்லாம இருக்கணுங்கிறது தான் அவர் விருப்பம். நான் பார்த்து கொள்ளுவேன் மகளே, நான் உன்னைய மீட்டெடுத்திருக்கிறேன், உன்னைய ரத்தத்தினால நான் மீட்டெடுத்திருக்கிறேன், என் ரத்தத்தை கொடுத்து நான் மீட்டெடுத்திருக்கிறேன், உனக்குரிய எல்லா காரியங்களையும் நான் பார்த்து கொள்ளுவேன். அப்பா கிட்ட உங்க இருதயத்தை அப்படியே இருக்கிற அத்தனை பேர்டன்ஸையும் அப்படியே ரிலீஸ் பண்ணிருங்க. அவர் பார்த்து கொள்வார். அந்த தெய்வீக சமாதானத்தினால, சந்தோஷத்தினால ஆண்டவர் ஒவ்வொருவரையும் உங்களை நிரப்பிட்டே இருக்கிறார். அதாவது உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத ஒரு சமாதானம், சந்தோஷம் அந்த தேவன் உங்களுக்கு உங்க இருதயத்துல இப்ப வைக்கிறத நான் பார்க்கிறேன். எதை குறிச்சு கவலை வேண்டாம், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நம்ம இருதயத்துல ஒருவேளை இன்றைக்கு தியானித்த இந்த பகுதியில இதெல்லாம் என்கிட்ட இருக்குதே அப்பா, என்கிட்ட குறைவுகளா இருக்குதே அப்பா சொல்றாரு, அதையும் நீ என்கிட்ட கொடுத்துரு, அதையும் அப்பா கிட்ட கொடுத்துரும். எதெல்லாம் நம்ம மாம்ச எண்ணங்கள்ல செயல்பட்டு கொண்டு இருக்கிறோமோ, அப்பா என் பலத்துல நான் இதை செய்ய முடியாது, எனக்கு நீங்க கிருபை தாங்க. கொடுக்கும் போது அந்த அப்பா இந்த நாள்ல இருந்து, இந்த நொடி பொழுதுல இருந்து அவர் நமக்குள்ளே கிரியை செய்கிறார். அப்படியே அந்த இருதயத்தை, அப்படி இருதயத்துல இருக்கிற அன்னாள் எப்படி தேவ சமூகத்துல அவருடைய இருதயத்துல இருக்கிறது எல்லாத்தையும் ஊற்றினாலும், அது போல உங்க இருதயத்துல இருக்கிற எல்லாத்தையும் அப்பா கிட்ட ஊற்றிருங்க. அவர் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தான் தங்குமா. நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்குமா. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். இந்த ஆசீர்வாதங்கள் நம்ம மேல இருக்குது. சொல்ற மகளே, நீ என்கிட்ட கொடுத்துரு, நான் பார்த்து கொள்வேன். நல்ல தந்தை, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் எங்களோடு இடைப்பட்ட உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். முற்றிலுமாய் உங்களுடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்க இருதயத்துல இருக்கிற எல்லா பாரங்கள், கவலைகள் எல்லாத்தையும் நாங்க உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம்ப்பா. நீங்க பார்த்து கொள்ளுங்க, நீங்க வழி நடத்துங்க எங்களை உங்க பாதைக்கு நேராய். நாங்க உங்க சிந்தனை உள்ளவர்களா இருக்க, உங்களை போல நாங்க சிந்திக்க எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க. கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த கிருபையை நீங்க தந்து ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பரும் ஆகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ.
இதை அப்லோட் பண்ண பிறகு திரும்பி கூட நீங்க கேளுங்க. அந்த மெடிடேஷன் ப்ரேயர் நீங்களாவே நீங்க ஜோம் பண்ணலாம். நீங்க கண்ணை மூடி உங்க இருதயத்துக்குள்ள இருந்து தேவனுடைய சத்தத்தை நீங்க கேட்க ஆரம்பிங்க. ஒரு பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஆத்துமாவுல அந்த இளைப்பாறுதல் வரும்போது நம்ம எப்பவும் சந்தோஷத்துல இருக்க முடியும். நம்ம சூழ்நிலைகளும் அது எல்லாம் நமக்கு சாதகமாய் மாறுறத நீங்க பார்க்க முடியும். ரெபிகா சிஸ்டர், கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன் ரெக்கார்டிங்க அப்லோட் பண்ண உடனே. Thank you, sister. Thank you. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, நம்ம நாளைக்கு எப்பவும் போல மார்னிங் மெடிடேஷன் ப்ரேயர் உண்டு. நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.